கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் கூட நான் ஜான் ஜெபராஜுக்காக தான் வந்திருக்கேன். ஜான் ஜெபராஜ் மேலே அநியாயமாக பழி போட்டுட்ருக்க ஒரு 4 பேர் இருக்காங்க. ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள். அவங்க ஓநாய்கள், அது கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரில் இருக்கிற பரிசேயர் கூட்டம். எப்போ இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்திருக்காங்க, ஜான் ஜெபராஜை எப்போ பழி வாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. எப்போ பழி வாங்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுவே உண்மைக்கு புறம்பான செய்திகள். இது முதலாவது ஜான் ஜெபராஜ் மேலே போடப்பட்டுள்ள குற்றச்சாட்டே உண்மைக்கு புறம்பானவை. ஜான் ஜெபராஜ் அப்படிப்பட்டவர் கிடையாது. நாங்கள் துபாய் தேசத்தில் அவருக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு அவர் ஒரு நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மகன். உங்களுக்கெல்லாம் பிடிக்காது. தாவீது அன்னைக்கு அவுத்து போட்டு தான் ஆனார். என் கடவுளுக்கு முன்னாடி நான் எல்லாமே என்னை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவுத்து போட்டு தானே ஆனார். இப்போ போய் தாவீதை கேளுங்களேன். எல்லோரும் தாவீது எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேளுங்களேன். ஏன் அவுத்து போட்டு ஆடினீங்கன்னு கேளுங்க. அவர் குற்றவாளினா அப்போ இவரும் குற்றவாளி. அவர் குற்றவாளி இல்லைன்னா இவர் குற்றவாளி இல்லை. தாவீது கூட பச்சைபால் இடத்துல தான் பாவம் செஞ்ச பின்பாடி அவரோட கணவர், ஒன்றுமே அறியாத கணவரை போரில் நிறுத்தி வச்சு சாவடித்தார். அப்படிப்பட்ட தாவீதையே தேவன் மன்னித்து தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் சொன்னார். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு நிரபராதியை கல்லறிவீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் இதெல்லாம் நியாயத்தில் கொண்டுருவார். ஜான் ஜெபராஜ் மீண்டும் வருவார். உங்கள் திட்டம் என்ன? மே மாதம் நடக்கக்கூடிய கூட்டத்தை நடத்த விடாமல் பண்ணணும், அவர் மேலே இன்னும் நம்ம அதிகமான இது போடணும் அப்படிங்கிறது உங்கள் திட்டம். இது நல்லாவே தெரியுது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறத விட நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தேவன் செய்ய போகிறார். நிச்சயமாக இந்த கூட்டம் நடக்கும். மே 15 ஒரு இது செஞ்சார்ல, அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்க போகிறீங்க. குற்றப்படுத்துகிற அத்தனை பேருடைய நாவுகளும் அறுக்கப்படும். தேவனுடைய மனுஷன் விழுந்தாலும் எழுந்திருந்தாலும் அது தேவனே நியாயாதிபதி. அவர் நியாயம் தீர்த்துக்கு வர. ஆனால் நீங்கள் பண்ணுற பாவத்துக்கு, நீங்கள் பேசுகிற பாவத்துக்கு கணக்கு ஒப்பிக்கணும் கர்த்தர்ட்ட. எத்தனை பேர் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, தெரியாமல் பேசுகிறீங்க. தேவன் உங்களை நியாயத்தில் கொண்டு வருவார். நிச்சயமாக கொண்டு வருவார். ஜட்ஜ்மெண்ட் டேயில் உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. பேசுகிற அத்தனை வாய்களுடைய நாவுகளையும் அறுத்து போடுவார் தேவன். இது நிச்சயமாக நடக்கும். ஒரு மேலே குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவையே குற்றப்படுத்தின பரிசேயர் கூட்டம் தானே. பரிசேயர், சதிசேயர், யூதாஸ் காரியத்து, இத்தனை பேர் நடுவில் தானே வாழ்ந்தார். அவரையே நீங்கள் குற்றப்படுத்துனீங்க. ஜான் ஜெபராஜ் ஏமாத்திரம். ஆனால் ஜான் ஜெபராஜுக்காக தான் நாங்கள் வேண்டுறோம். ஜான் ஜெபராஜுக்கு தேவன் பலத்தை கொடுக்கணும், திடத்தை கொடுக்கணும். திகையாதே, கலங்காதே, நான் தேவன், நான் உன்னோடு கூட இருந்து மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன்னு தேவன் சொல்லியிருக்கார். அதே போல் அந்த மகனுக்கு திடப்படுத்தி பலப்படுத்தி மகனை மீண்டுமா கூட அவருடைய ஸ்தானத்தில் வைப்பார். நிச்சயமாக வைப்பார். அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ போய் எங்கே உழுவ போகிறீங்கன்னு தெரில. ஆனால் நீங்கள் அவரை குற்றப்படுத்தினதுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. நாங்கள் எல்லோரும் பார்ப்போம். நீங்கள் பேசின அத்தனை பேரும் தண்டனைக்கு தப்ப மாட்டீங்க. அத்தனை பேருக்கும் தண்டனை உண்டு. கடவுள் உங்களை நியாயம் தீர்ப்பார். மனுஷர் இல்லை, கடவுளே உங்களுக்கு நியாயாதிபதி. அவரே நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பேசின அத்தனை பேருக்கும், உங்களுக்கு மிரியாமுக்கு குஷ்டரோகம் அன்றைக்கி வந்த மாதிரி உங்களுக்கும் குஷ்டரோகம் வரும். நீங்கள் பண்ண அவ்வளோ தவறுக்கும், நீங்கள் பேசின அத்தனைதுக்கும். ஒரு ஊழியக்காரனை குற்றப்படுத்துறீங்க, தேவனுடைய மனுஷனை குற்றப்படுத்துறீங்க. விழுந்தாலும் எழுந்திருத்தாலும் அது தேவனுக்குரியது. நீ யார்? நீ உத்தமமா? ஜான் ஜெபராஜ் நாங்கள் அடித்து சொல்லுவோம், உத்தமமாக தான் ஊழியம் பண்ணியிருக்காரு. அவர் ஊழியத்தை குறை சொல்கிறதுக்கு யாராலையும் இங்கே தகுதியே இல்லை. எல்லோரும் பணத்தை வாங்கி சுரண்டி அவங்கவுங்க குடும்பத்தை தான் பார்க்குறாங்க. அவங்க எப்படி கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், இடம் வாங்கலாம், அப்படி தான் நினைக்கிறாங்க. அந்த பாஸ்டர்களுக்கு மத்தியில் ஜான் ஜெபராஜ் வித்தியாசமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா என்னடா இவன் இடையூறாக இருக்கானேன்னு நினைக்கிறீங்க. நான் கடவுளோட பார்வையில் ஜான் ஜெபராஜ் நல்லவர் தான், நீதிமான் தான். அந்த நீதிமான் மேலே நீங்கள் கல்லெறிங்க. பார்த்து பத்திரமா இருங்க. தேவன் உங்களுக்கு, யாருக்கு தெரியும்? மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன வியாதி வரப்போதோ யாருக்கு தெரியும்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கண்டிப்பாக பேசுகிற வார்த்தைகளுக்கு அத்தனைக்கும் தேவன் யாரெல்லாம் குற்றப்படுத்துகிறாங்களோ அத்தனை வாய்களையும் நிர்மூலமாக்குவார். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸ், உண்மையான கிறிஸ்டியன்ஸா? ஆட்டுத்தோல் போட்டிய ஓநாய்கள். சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கு? 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவரை தூக்கி விடுகிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர். அதனால் தப்பு செஞ்சாலோ செய்யலையோ அது தெரியாமல் நீங்கள் யாரும் பேசக்கூடாது. கண்டிப்பாக ஜான் ஜெபராஜ் தப்பு செய்யலை. இது திட்டமிட்ட சதி. எல்லா நாடார் பாஸ்டர்களும் சேர்ந்து அவருக்கு போட்ட வலை. அதுக்கு தூண்டி விட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊழியக்காரவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் அவங்கள பார்த்துக்குவார். நிச்சயமாக அவங்களோட தப்புலாம் வெளியே கொண்டுருவார். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க, ஜான் ஜெபராஜை குற்றம் சாட்டிட்டோம், இனிமேல் அவ்வளோதான், ஜான் ஜெபராஜ் எழும்ப மாட்டான் அப்படின்னு. ஆனால் ஜான் ஜெபராஜ் எழும்பி வருவார். குற்றப்படுத்தின அத்தனை பேர் குழிக்குள்ளே உள்ள போகிறீங்க, அவ்வளோதான்.